ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கடகராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க. கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இது மிக மிக சிறப்பு. வார ஆரம்பத்தில் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த வார ஆரம்பத்தில் 5ஆம் தேதி 6ஆம் தேதி இதில் நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த டயத்தில் என்ன பேசணும், எப்படிலாம் ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு மனோநிலை உங்களுக்கு கிடைக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், படிக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், இல்லை பின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரிதான், புதுசாக வேலை தேடுறவங்களா இருந்தாலும் சரிதான், இல்லை பின்னா வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரிதான், இன்றைக்கி நம்முடைய வேலைகள் இப்படி தான் பண்ணணும், இதேமாரி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக பிளான் பண்ணி பண்ணுவீங்க. அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய பேச்சு திறமை இந்த டயத்தில் ரொம்ப அருமையாக வெளிப்படும். அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்களுக்கு பெரிய லெவலில் லாபங்கள் வரும். எதிர்பார்த்த தொகை உங்களுடைய கைகளுக்கு சேருங்க. வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தான். அந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இப்போ இந்த டயத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் ஒரு நகைச்சுவை தன்மை வெளிப்படும். ரொம்ப அழகாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான், ரொம்ப ஜாலியாக பேசுவீங்க இந்த டயத்தில். இப்போ எல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டு ஒரு சொல்லுவோம் இல்லைங்களா, அது அது அலட்சியம் கிடையாது. அது பார்த்துக்கலாம்னு சொல்கிறது தான் மேலே வச்சுற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இந்த வார ஆரம்பத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், இவங்க 3 பேருமே உங்களுடைய ராசியிலேருந்து 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கூட்டு தொழில் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. ரொம்ப சிறப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி மட்டும் கிடையாது, அவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி. யார் அப்படின்னா சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பொன் பொருள் சேர்க்கைகள் இந்த டயத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு கட்டாயமாக சேரும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ குடும்ப வாழ்க்கை துணைவர் கூட கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஏற்குமாறான சின்ன விஷயங்கள், சின்ன ஒரு பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கும். எதுக்கு அப்படின்னா இந்த விஷயம் சொல்லிட்டோம் இல்லையா, அதனால் நீங்கள் இந்த டயத்தில் இவங்க இப்படி தான் இருப்பாங்க, நம்ம ஒன்று சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி கரெக்டாக செஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஓகே, இவர் இப்படி தான் பேசுவார், இந்த அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. அப்படி ஏற்றிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லும்போது ஓகே இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் 2ஆம் டைம் அதாவது 2nd டைம் நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் டக்குன்னு போய் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொல்லும்போது, ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கிறப்போ அவங்களுடைய மனசுக்கும் நம்மளுடைய மனசுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்காது. அதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு சொல்லும்போது அதெல்லாம் பண்ணலாம் போங்க அப்படின்னு சொல்லி அலட்சியம் சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ அவர் அவர் இன்னும் இதுக்கு சொல்லவே இல்லையா, கரெக்டாக தானே சொன்னார் அப்படின்னு சொல்லி ஏங்க என்னங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அது கூட செஞ்சுருவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பாக்கியாதிபதியை இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே 11ஆம் இடத்துல தான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. லாபஸ்தானத்தில் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும், தொழிலில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். இந்த வாரத்தில் 5ஆம் தேதி 6ஆம் தேதி இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப அழகாக திறமையை செஞ்சு முடிப்பீங்க இந்த டயத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த டயத்தில் நீங்கள் செய்கிற வேலைகள் புதிய வெற்றிகள் உண்டாகும். புதுசாக ஒரு வேலை தேடுறது, புதுசாக ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போகிறது, இது மாதிரியான முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா. அது எவ்வளோ வேலைகள் இருக்குது முக்கியமான வேலைகள், ஒரு வரன் பார்க்க போகிறது, இதே மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே இந்த டயத்தில் எப்போ 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த டேட்டில் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9, 10, 11 இந்த தேதிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய புதிய முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
புதுசாக வந்து முயற்சி பண்ணுவீங்க. புதுசாக வந்து வேற ஒரு விஷயங்களுக்கு உள்ள முயற்சிகளை எல்லாமே பண்ணுவீங்க. இந்த டயத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய அதாவது இது வரைக்கும் தொழிலில் வந்து ஒரு சின்ன ஒரு மந்தகதியில் போயிட்டு இருந்தது. இதை வந்து இதை வேறு மாதிரி இப்படி மாற்றுவோம் அப்படி சொல்லி சில முயற்சிகளை எல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? அந்த முயற்சிகள்லாம் இந்த டேட்டில் 9, 10, 11 தேதிகளை எடுப்பீங்க. அதன் மூலமாக கன்ஃபார்மாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் கடகராசிக்காரங்க அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்புங்க. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சந்தோஷம். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சிருவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் வரும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க ஒவ்வொரு பெரிய லெவலில் வந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. இதுவரைக்கும் கடகராசிக்கான வாராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.